அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம் எனதருமை கண்மணிகளே. பொதுத்தமிழ் எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தது கடந்த குரூப் 4 தேர்வுல. ஆனால் 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற இந்த தேர்வில் அப்படி இருக்கக்கூடாது. அத்தனையும் உங்கள் கையடக்கமாக இருத்தல் வேண்டும். எந்த கேள்வி கேட்டாலும் என்னிடத்தில் விடை இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸ் உங்க கையில கொடுக்கணும் என்பதற்காகத்தான் மிகச்சிறந்த முறையில் கடுமையாக உழைத்து பல்வேறு மூல நூல்களை எல்லாம் தேடி ஓலைகள் எல்லாம் தேடி அகழ்ந்து ஆராய்ந்து இந்த நூலை தொகுத்து உங்களிடத்திலே வழங்கிக் கொண்டு வருகின்றோம். நம் பயிற்சி மையம் பொதுத்தமிழுக்கு என்று 3 தொகுதிகள் வெளியிடுவதாக அறிவித்திருந்தது. அந்த வகையிலே முதல் தொகுதி உங்கள் கைகளில் தவழவிட்டு 2 வார காலத்திற்குள் நல்ல மதிப்பை பெற்றது. என எல்லோரும் மிகச்சிறந்த பின்னூட்டம் கொடுத்தீங்க. ஐயா, புத்தகம் அற்புதமாக இருக்கிறது, வேறு எதையும் தேடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றை மட்டும் படித்தால் போதும், ஒற்றை புத்தகம் வாழ்வை நிர்ணயிக்கும், வேலை வாங்கி தரும் என்ற நம்பிக்கை பல மாணவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றது. அந்த உற்சாக வார்த்தைகள் எமக்கு மேலும் உத்வேகம் கொடுத்து 2வது தொகுதியை வெற்றிகரமாக உங்கள் கைகளிலே தவழ விடுவதில் நான் பேரானந்தம் அடைகின்றேன். 2வது தொகுதியோட சிறப்பம்சம் என்ன, எப்படி இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு பின்னால் பல மனிதர்களுடைய மகான்களுடைய உழைப்பு இருந்தாலும் கூட, பல சான்றோர்களுடைய உழைப்பு இதுக்கு பின் அடங்கி இருந்தாலும் கூட, இதுல என்ன இருக்கிறது, இந்த நூலினுடைய சிறப்பம்சம் என்ன, அவர்களுக்கெல்லாம் இதற்கு உழைத்தவர்களுக்கெல்லாம் தனி நன்றி நவிழல் அப்படின்ற பாராட்டு விழா பின்னாடி எடுக்க இருக்கின்றோம். அது பின்னாடி பார்ப்போம். ஆனால் அந்த புத்தகத்தினுடைய நூலினுடைய சிறப்பம்சம் என்ன, நூலில் எப்படி என்ன இருக்கிறது, இதை படித்தால் போதுமா? சொல்லகராதி எனக்கூடிய இந்த புத்தகத்திலே 3 அலகுகள் உள்ளடங்கிய பகுதியாக இது தயாரிக்கப்பட்டிருக்கு. சொல்லகராதி என்கின்ற இந்த புத்தகம் இங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் பக்கம் அட்டை உங்களுடைய முகவரை என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. முன்னுரைக்கு முன்னால் நம்ம எப்படிதான் இந்த இடத்துல ISBN வாங்கணும் அப்படின்ற விளக்கம், காப்பிரைட்ஸ் அப்படின்ற புத்தகம் வாங்கியிருக்கோன்ற செய்தி இருக்கு. அதுக்கப்புறமா உள்ளடக்கம் இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போல, ஒரு பாயிரம் அல்லது பணுவல் அன்று என்று ஆண்டோர் வாக்கு இருப்பதைப் போல, இந்த நூலினுடைய உள்ளடக்கம் என்பது, இந்த பொருளடக்கத்தை பார்க்கும்போது உள்ளடக்கம் என்ன இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நூல்ல தனிச்சிறப்பு என்ன, எப்படி என்ன விளக்கப்பட்டிருக்கிறது, நீங்க உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அழகு 2லே பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் தனித்தனியா பிரிச்சு எடுத்திருக்கோம். வந்திருக்கான் பிரித்து எடுக்கணும். என்ன, நீங்க பொருளறிதல் அப்படின்னா வெறும் சொல்லும் பொருளும் அப்படி முடிக்கல. பொருளறிதல் என்ற தலைப்பின் கீழ் உரிய பொருளை கண்டறிதல், சொல்லும் பொருளும், பொருத்தமான பொருளை கண்டறிதல் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு மூல நூல்களை எல்லாம் தேடி, அகராதிகளை எல்லாம் தேடி, அதிலிருந்து தேர்வு நோக்கில் என்ன எல்லாம் இந்த மாணவர்கள் படித்தல் வேண்டும் என்பதை முழுவதுமாக ஆய்ந்தறிந்து இந்த நூல் உங்கள் கரங்களிலே தவழவிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைப்பும், இப்ப ஒரு எழுத்து ஒரு மொழி நீங்கள் எடுத்துக்கொண்டா சிறப்புடையது என்ன, சிறப்பல்லாதது என்ன, தேர்விலே கேள்வி சிறப்புடைய ஒரு எழுத்து ஒரு மொழி மட்டும் கேட்பதல்ல, 6-7 சிறப்பின என்று 42 மட்டும் வினாவாக அமைவதல்ல, சிறப்பு அல்லாத ஓரெழுத்து ஒரு மொழிகளும் வினாவாக அமைகிறது. அதை முழுமையாக உள்வாங்கி அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்ன, அகராதிகளில் எப்படியெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் அமைந்திருக்கிறது, அதற்கான விளக்கங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு சொல்லும் பொருளும் நான் சொன்ன மாதிரி 3ஆக விளக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள். எங்க பார்த்தாலும் எதையாவது கேள்வி கேட்கிறான் சார், எதையுமே தேவையில்லை சார், அகர நிரல்களில் அழகாக வடிவமைத்து அடுக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் படித்தால் மட்டும் போதுமானது, வேற எதையுமே தேடுதல். அதுக்கு கீழே ஒவ்வொரு இதுவும் பார்த்துட்டு நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா அகர வரிசை, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை நிரப்புதல், இணைப்பு சொல்லை கண்டறிதல், பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதல், இதெல்லாம் இப்ப அகரவரிசைப்படுத்தல். அகரவரிசைப்படுத்தல் என்ன, ஆ டு சார் உயிரெழுத்துக்கள் வரிசை, மெய்யெழுத்து அப்படி இல்லை. ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த அகரவரிசை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாதான் அகரவரிசை ஆகட்டும், பேச்சு வழக்கில் உள்ள பிழைத்திருத்தமாகட்டும், பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஆகட்டும், ஒவ்வொரு தலைப்புமே சரியான இணைப்பு சொல்லை கண்டறிதல் ஆகட்டும், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல், இந்த தலைப்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா பக்கம் 236ல அழகா கொடுத்திருக்கு. ஒவ்வொரு இந்த கோடிட்ட இடம்ல என்ன மாதிரிலாம் வரலாம், கேள்வி என்ன மாதிரி வரும் அப்படின்னு ஒவ்வொன்றும் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கோம் தான். குறிப்பு கொடுத்து அதுல இருந்து வினாக்கள் எடுத்து எழுதுவது அப்படின்றது இந்த வரிசையாக இருக்கு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடைப்புக்குள் உள்ள சொல்லுது ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க. இந்த கோடிட்ட இடத்தில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியான தகுந்த இடத்தில் எழுதல்னா என்னென்ன அடிப்படையில் இங்க வினாக்கள் வரும், அடைப்புக்குள் என்ன சொல் கொடுத்திருக்காங்க, அந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை எந்த அடிப்படையில், கருத்தறியும் பொருட்டா, இலக்கணம் அறியும் பொருட்டா, செய்யுளின் சீரறியும் பொருட்டா, எதை பொருட்டு வினா எழுப்ப இயலும் அப்படின்றத வினாக்களை முழுமையா ஆய்ந்தறிந்து முன்னாடி ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கோம் பாருங்க. அதுதான் தனிச்சிறப்பு. படிக்கிற மாணவர்களுக்கு இதுதான் வேணும். அப்ப இது புரிஞ்சுதுன்னா பயிற்சிகள் பின்னாடி எண்ணற்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்க ஓகே, இது கருத்தறியும் பொருட்டு இருக்கு, இது எழுத்து பிழை பொருட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது போன்று அகர வரிசை, அகரங்களை எப்படி வரிசைப்படுத்துவது அப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்கு. ஒவ்வொரு தலைப்பையும் முடிச்சுட்டு பயிற்சி செய்து பழகு அப்படின்னு
பயிற்சி செய்ய எண்ணற்ற வினாக்கள் அடங்கிய ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பயிற்சி செய்வதோடு சேர்த்து அதனோட விடையும் இங்க இருக்கு. நீங்க பார்த்துட்டு படிக்கிறீங்க, புதுமையா பயிற்சி செய்றீங்க. இந்த பயிற்சினா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஏதோ கொடுத்துட்டு பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றது இல்ல. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் வந்திருக்கா. அப்படி ஒவ்வொரு தலைப்பு வாரியாக பிழை திருத்தம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 100 குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு பிழை திருத்தத்துல. தமிழ் மொழியில் ஏற்படக்கூடிய பிழைகள் என்னென்ன பிழைலாம் இருக்கும்? எழுத்து பிழைனா என்ன, ஒற்று பிழைனா என்ன, சந்தி பிழைனா என்ன, வழுவுச்சொல் பிழைனா என்ன, எப்படி பிழை ஏற்படுகிறது, ஒருமைப்பன்மை பிழைனா என்ன, நமக்கு ஒருமைப்பன்மை பிழை மயங்கொலி பிழை அப்படின்றது எப்படி வருகிறது, ஒவ்வொரு பிழையும் தனித்தனியே கொடுத்துட்டு நம்ம எழுத்தில் நம்ம ஏற்படுகின்ற பிழைகளுடைய குறிப்புகள் எப்படி பயன்படுத்துகிறோம். நம்ம சுவர்கள் என சொல்லலாமா, சுவர் என சொல்வதா, அப்ப சுவர்கள் வைத்தான் என கூறுவது சரியாகுமா, இப்படி ஒவ்வொரு சொல்லையுமே எடுத்துக்கொண்டு மிக தெள்ள தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கிக்கிட்டே போறோம். எதையெல்லாம் ஒருமையில் கூறுவது, எதை பன்மையில் கூறுவது அப்படின்னு. சொற்களை ஒழுங்குபடுத்த சொற்றொடராக்குதல். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தல் என்பது இலக்கணத்தின் கீழ் எப்படி ஒழுங்குபடுத்தல் வேண்டும், இலக்கணம் அல்லாது வேற எந்தெந்த வகையெல்லாம் கேட்கலாம் பாருங்களேன். ஒவ்வொரு குறிப்பா கொடுத்துட்டே போறோம். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தல் மட்டும் 10 குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 குறிப்புகள் கீழே தான் கேள்வி அமைகிறது அப்படின்னு. கேள்வி எப்படி வரும் என்பதை இந்த குறிப்புகள் உங்களுக்கு காட்டுகிறது. ஒவ்வொரு தலைப்பையும் இப்படி தனித்தனியே சிறப்பம்சம் கொண்டு அணுகி வந்திருக்கும். அழகு 3 என்று சொன்னால் வாக்கிய வகை என்று இருக்கு. அந்த வாக்கிய வகையில ரொம்ப அற்புதமா வாக்கியங்கள் என்று சொன்னால் பெருவகையாக எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, எப்படி ஒரு தொடர், ஒரே ஒரு தொடரானது அனைத்து விடைகளுக்கும் ஒரு தொடரானது செய்தி வாக்கியமாகவும் இருக்கு, அது உடன்பாட்டு வாக்கியமாகவும் இருக்கு, செய்வினை வாக்கியமாகவும் இருக்கு, தனி வாக்கியமாகவும் இருக்கு. எப்படி ஒரு தொடர் எல்லா வாக்கியமாக அமையும்? இதை குறித்து இந்த பாடப்புத்தகம் மிக தெளிவா விளக்குது. எல்லாவற்றுக்கும் சிம்ம சொப்பனமா படிக்கிற எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா, கலைச்சொற்களை என்ன படிச்சாலும் வராதுங்க. எவ்வளவு கலைச்சொற்கள் படிக்கிறது ஐயா? நம்முடைய துறை வாரியான கலைச்சொற்களை ரொம்ப அற்புதமா தொகுத்து, மருத்துவத்துறைனா என்ன, கல்வித்துறைனா என்ன, ஒவ்வொரு துறையிலும் தேர்வு நோக்கில் வரக்கூடிய கலைச்சொற்களை ஒவ்வொரு தலைப்பு வாரியா நீங்க தொகுத்திருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது படிப்பதற்கு எளிமையான முறையில சொல் அதுக்கான பொருள் என்று அழகா பட்டியலிட்டு கொடுத்திருக்கோம். அந்த கலைச்சொற்களை முழுமையா உள்வாங்கி எல்லாவற்றுக்கும் சிம்ம சொப்பனமா பயன்பாட்டு கலைச்சொற்கள், பல்துறை கலைச்சொற்கள் என்ற தலைப்புல என்னெல்லாம் கேள்வியா எழலாம். ஏன்னா தலைப்பு நமக்கு பாடத்திட்டமே அப்படிதான் இருக்கு. மருத்துவத்துறை, கல்வித்துறை, ஊடகம்னு கொடுத்துட்டு கடைசியா ஒரு வார்த்தை செய்துறாங்க, பல்துறை கலைச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த பல்துறை கலைச்சொற்கள்ல பயன்பாட்டில் உள்ளதை மட்டும்தான் நம்ம வினாவா வரும். அந்த அடிப்படையில் முக்கியமான கலைச்சொற்கள் முழுவதுமாக இந்த நூல்ல தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த புத்தகம் என்னை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமான ஒரு தேவாமிர்தமான புத்தகம். போட்டித் தேர்வு உலகிலே எங்க படித்தல் வேண்டும், எதை படித்தல் வேண்டும், அவுட் சோர்ஸ் போய் கேள்வி கேட்கிறாங்களே, எந்தெந்த மூல நூல்களை எல்லாம் படிப்பது, பிழை தமிழ்ல எழுத்து பிழை என்ன இருக்கிறது, சொற்பிழை என்ன இருக்கிறது, கருத்து பிழை என்ன இருக்கிறது, மயங்கொலி பிழை என்ன இருக்கிறது, ஒருமைப்பன்மை பிழை என்ன இருக்கிறது, எந்த பிழைகளை எப்படி நாம் அறிதல் வேண்டும் என்று எந்த தமிழ் மொழியை பற்றி எந்த விளக்கமும் அறியாது, தமிழை பள்ளி பருவங்கள் படித்தோடு சரி, கல்லூரிகள் படித்த பின்பு இடைவிட்டு போனது அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, அனைத்து கண்மணிகளும் எளிமையாக புரிந்து கொள்கின்ற வண்ணத்துல ஒவ்வொரு தலைப்பின் கீழில் ஒரு ப்ரீஃபேஸ் முன்னுரை என்று ஒன்று எழுதியிருக்கும். அந்த தலைப்பு எதை பற்றியது, அங்கிருந்து என்ன கேள்வி வரும் அப்படின்னு இந்த நூல்ல ரொம்ப அழகா தேர்வு எழுதி கேள்வி வச்சிருக்கோம். சிறந்த முறையில இந்த நூலை உங்கள் தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருப்பதாக நான் ரொம்ப பெருமிதம் அடைகின்றேன். இந்த நூலுடைய பின்னூட்டங்கள் என்று குறித்து நீங்களும் நிறைய பேர் கமெண்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க. பார்க்குற நீங்களும் இந்த நூல் வாங்கிய பின்பு ஒரு உண்மையான ஃபீட்பேக் அப்படின்னு கொடுங்க. கண்டிப்பா அது எங்களுக்கு மேலும் ஒரு செம்மையை ஏற்படுத்தும், எங்களுடைய உள்ளங்களை அது செதுக்கும், சிந்தனைகளை அது சிற்பியாக்கும். கண்மணிகளே, இத்தகைய நூலை உங்கள் கரங்களிலே தவழ விடுவதிலே ஐயா பேரானந்தம் அடைகிறேன். ஐயா, இந்த நூலை எப்படியா பெறுவது என்று எல்லோரும் இந்த நூலை பார்க்கும்போதே கேட்பது தெரிகிறது. இந்த நூலை பெறுகின்ற முறை நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய இணையதளம் என்று இருக்கிறது, www.annaiasacademy.com. இந்த நூலுடைய முதல் பக்கத்துல இதை கொடுத்திருக்கோம். இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் கிளிக் பண்ணா ஏ சீரிஸ் புக், நம்மள்ட்ட ஏ சீரிஸ், பி சீரிஸ், டெக்ஸ்ட் புக் சீரிஸை பேஸ் பண்ணி டிஎன்பி சிலபஸ் கவர் பண்ணி ஒரு புக் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம். நம்ம பயிற்சி மையத்தினுடைய கொஸ்டின் பேங்க் அப்படின்னு இருக்கும். அதுல ஏ சீரிஸ் புக், ஆத்தர் சீரிஸ் அப்படின்றதுல கிளிக் பண்ணினா தமிழ் ஃபுல் புக் செட் அப்படின்னு இருக்கும். தனித்தனியாக வாங்கும்போது கூடுதலான விலை இருக்கும். மொத்தமா 3 தொகுதி சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 தொகுதிகள் இப்போது வந்துடும். அடுத்த தொகுதி இன்னும் 2 வார காலத்தில் உங்க கைகளிலே வந்து நிற்கும். 3வது தொகுதி சிறந்த முறையில் வருவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். சிறந்த முறையில் கூடிய விரைவிலே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம். இந்த 2வது தொகுதியை உங்கள் கரங்களில் தவழ விடுறோம். வெப்சைட் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை நான் நேரில் வந்து வாங்கணும்னா காஞ்சிபுரத்துல புக்லேண்ட் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னாக்கா கூகுளில் போய் புக்லேண்ட் போட்டாலே நேராகவே கொண்டு வந்து உங்களை விட்டுடும். மேப் கொண்டு வந்து கரெக்டாக புக்லேண்ட் விட்டுரும். புக்லேண்ட் காலையில்
சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில 7 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மற்ற நாட்கள்ல வார நாட்களில் 9 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். சரிங்களா? நல்ல முறையில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்போது நேரில் வந்து பெற வேண்டும் என்று சொன்னாலும் பெறலாம். இல்ல நான் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கேன் ஐயா அப்படின்னா, ஏன்னா நமக்கு துபாயில இருந்து கூட மாணவிகள்லாம் இந்த புத்தகத்தை வாங்கியிருக்காங்க. துபாயில இருந்து ஒரு மாணவி படிக்கிறாங்க. அவங்க இந்த புத்தகத்த ஆர்டர் போட்டிருக்காங்க வந்து. அவங்களுக்கே நம்ம அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா அவங்க அங்கிருந்து அந்த நம்முடைய ஆன்லைன் மூலமா படிக்கிற ஒரு மாணவி அவங்க. அவங்களுக்கு புத்தகம் தேவை என்பதை அறிந்து அத வாங்குறாங்க. போன்று மற்ற மாநிலங்களில் இருந்தும் அத வாங்குறாங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் புத்தகத்த வாங்கியிருக்காங்க. எல்லா கண்மணிகளும் இந்த புத்தகத்தை மிகச்சிறந்த முறையில் தமிழ் சமூகம், தமிழ் செழிக்க இதை வாங்கி நன்முறையில் படித்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் ஐயா முன்கூட்டியே இந்த வருகின்ற தேர்விலே வெற்றி பெற உங்கள் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் கண்மணிகளே. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயமாக. நம்பிக்கையோடு பயிலுங்கள், நம்பிக்கையோடு படியுங்கள், நம்பிக்கையோடு கொஸ்டின் பேப்பரை போட்டு பாருங்க. நிச்சயமா பிளான் 100க்கு தயாராயிருங்க. வாழ்த்துக்கள். களத்தில் சந்திப்போம். நன்றி.